ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸையும் கஸ்டர்ட் பவுடரையும் வச்சு கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கஸ்டர்ட் ஃப்ரூட்டுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். நான் 4 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம்பழம், பேரிச்சம்பழம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். 4, 5 கூட சேர்த்துக்கலாம். இல்லை என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை கூட சேர்த்துக்கலாம். நான் 200 ml பால் எடுத்திருக்கேன். இல்லை தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்க்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் நல்லா பாலை காய்க்கணும். பால் நல்லா காஞ்சிட்டு இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை அப்படியே சேர்க்கக்கூடாது, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலில் சேர்க்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன் கஸ்டர்ட் பவுடரை பாலோடு சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவு சுகர் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடணும். ஆற விட்ட பிறகு தான் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கணும். சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறணும். ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற வைக்கிறேன். உங்களுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா ஆறணும். கஸ்டர்ட் மிக்ஸ் நல்லா ஆறிட்டு இப்போ அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஆப்பிள் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம், மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கப்பில் மாற்றிக்கிறேன். கப்பில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். சுவையான கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்சர் ரெடி. இதை நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.